ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் சூப்பரான கோதுமை பாயாசம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும், ஹெல்த்தியும் கூட. அதுக்கு நாங்கள் 1 கப்பு மெஷரிங் கப்பில் கோதுமை குருணை எடுத்துக்கிட்டோம். இதை குக்கரில் சேர்த்து நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். வாஷ் பண்ணிவிட்டு 1 கப்புக்கு 3 கப்பு தண்ணி விட்டு ஒரு 4லேருந்து 5 விசில் விட்டு எடுத்துக்கலாம். இது விசில் வரதுக்குள்ளே நம்ம இன்னொரு பாத்திரத்தில் கொஞ்சமாக ஜவ்வரிசி ஒரு 1/4 கப் அளவுக்கு எடுத்துக்கலாம். கொஞ்சம் தண்ணி விட்டு வேக வச்சுக்கலாம். இது ஒரு 3/4 பதம் வெந்த உடனே அதுலேயே நம்ம பாலும் சேர்த்து வேக வச்சுக்கணும். இன்னொரு பாத்திரத்தில் 1/2 கப்பு மண்டை வெல்லத்தை கொஞ்சம் இடிச்சிட்டு சேர்த்துக்கிட்டோம். கூடவே கொஞ்சம் தண்ணி சேர்த்து கரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், ஜவ்வரிசியும் வெந்துருச்சு. இந்த டைமில் நம்ம பாலையும் உள்ளே சேர்த்துக்கலாம். நாங்கள் ஒரு 1/2 கப்பு பால் எடுத்துக்கிட்டோம். பால் வந்து நம்ம கூட்டி குறைச்சி சேர்த்துக்கலாம். சேர்த்து பால் நல்லா காயட்டும். இடையில மிக்ஸ் பண்ணி விடுங்க, ஜவ்வரிசி இருக்கிறனால அடி பிடிச்சிரும். இப்போ கோதுமை குருணை வந்து வெந்த உடனே இது கூட நம்ம சுகர் சிரப்பு சேர்த்து நல்லா வந்து சிம்மில் வச்சு கொஞ்சம் நேரம் வேக வச்சுக்கணும். அப்போ தான் வந்து அந்த ஸ்வீட்னஸ் வந்து கோதுமை குருணையில் இறங்கும். நல்லா மிக்ஸ் பண்ணணும். இது கெட்டியாகிடும். கெட்டியானதுக்கப்புறம் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு பால் அதுக்கப்புறம் தான் சேர்க்கணும், இல்லை அப்படின்னா பால் திரிஞ்சிரும். அதுக்காக இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். நம்ம காய்ச்சி வச்சுருக்க பாலை உள்ளே சேர்த்துட்டு ஏலக்காய் தூள், முந்திரி, திராட்சையெல்லாம் வறுத்து உள்ளே சேர்த்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் தூளும் சேர்த்தோம் அப்படின்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அந்த பாயசம். நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.